இன்றிரவு ஒரு ஆழமான கேள்வி. நீங்கள் யாரையாவது நேசிக்கிறீர்களா, அல்லது அவர்களை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பல நேரங்களில் நாங்கள் இரண்டையும் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த நபரை உண்மையாக காதலிக்கிறீர்களா, அல்லது அவர்கள் இல்லாமல் இருக்க முடியாததால் பிடித்திருக்கிறதா? லவ் அண்ட் அட்டாச்மெண்ட் இரண்டுமே ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா அவை வேறுபட்டவை. லவ் சொல்வது நீ சந்தோஷமாக இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அட்டாச்மெண்ட் சொல்வது நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது. லவ் ஃப்ரீடம் கொடுக்கும், அட்டாச்மெண்ட் ஃபியரை உருவாக்கும். லவ் ட்ரஸ்ட வளர்க்கும், அட்டாச்மெண்ட் இன்செக்யூரிட்டியை வளர்க்கும். பல நேரங்களில் நாங்கள் லவ் என்று நினைப்பது அட்டாச்மெண்டாக இருக்கலாம். சைக்காலஜியில் ஹெல்தி லவ் என்பது ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட் அண்ட் எமோஷனல் சப்போர்ட்டை அடிப்படையாக கொண்டது. ஆனா அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட் பெரும்பாலும் ஃபியர் ஆஃப் லாஸ் மற்றும் டிபெண்டன்சியில் இருந்து வளர்கிறது. ஒருவரை நேசிப்பதும் அவர்களை ஓன் பண்ண முயற்சிப்பதும் இரண்டும் வேறு விஷயங்கள். உண்மையான காதல் ஒருவரை பிடித்து வைத்திருக்க முயற்சிக்காது, அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும். லவ் என்பது கண்ட்ரோல் அல்ல, கனெக்ஷன். ஃபியர் அல்ல, ட்ரஸ்ட். அதனால் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டு பாருங்கள். நான் அன்பு செய்கிறேனா, அல்லது இழப்பின் பயத்தால் பற்றி கொண்டிருக்கிறேனா? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் உறவுகளை இன்னும் ஆரோக்கியமாக மாற்றலாம். இன்று நிம்மதியாக உறங்குங்கள். அன்பு என்பது ஒருவரை சிறையில் வைப்பதல்ல, அவர்கள் சுதந்திரமாக இருக்கும் போதும் அவர்களை மதித்து நேசிப்பது. அதுவே உண்மையான லவ். This is Mind Voice Podcast. Real love grows with trust, not fear. உங்களுடைய பார்வையில் லவ் அண்ட் அட்டாச்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? கமெண்ட் பண்ணுங்க.